ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம பேச போகிற டாபிக் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு டாபிக். இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு உங்களுக்கும் நான் பேசுறதுல ஆமாண்ணா கரெக்ட்ண்ணா அப்படின்னு சொல்லிச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்க, வீடியோவை ஷேர் பண்ணுங்க. ஏன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா முதலமைச்சர் விஜய் அவர்கள் அதை பார்க்கணும் அப்படின்ட்டு நான் விரும்புகிறேன். ஏன்னா இப்போ இருக்கிற சூழ்நிலையெல்லாம் உங்களுக்கு தெரியும், அரசியல் எப்படி போயிட்டு இருக்குன்னு. இதில் வந்து பார்த்தீங்கன்னா விஜய் அவர்களுடைய அந்த வளர்ச்சிங்கிறது அபரிதமான ஒரு வளர்ச்சி. அது வந்து நிறைய பேருடைய கண்ணை உறுத்திக்கிட்டே இருக்குங்க. அதாவது அவர் எப்படியாவது சாச்சிடணும். ஏன்னா இவ்வளவுக்குள்ள அந்த வளர்ச்சி, மக்களுடைய அன்பு இதெல்லாம் அப்படியே போச்சுன்னா அவரை இதுக்கப்புறம் சாய்க்கவே முடியாது. அதனால இந்த இடைத்தேர்தலையே அவரை வந்து முடிச்சிடணும், அதாவது இவருக்கு வந்து தோல்வி கொடுத்துடணும் அப்படின்ட்டு தான் இங்க உள்ள, அதாவது முதலமைச்சர் விஜயனுடைய அந்த வெற்றியை சகித்து கொள்ள முடியாதவங்க எல்லாரும் ஒட்டுமொத்தமா ஒவ்வொரு பிளானை போட்டுருக்காங்க. இதுல இப்ப நான் ரீசெண்டா எனக்கு இந்த சில விஷயங்களை பார்க்கும்போது சட்டுன்னு ஒரு குறித்துட்டுச்சு, இது தப்பா இருக்கு, இது எங்கேயோ ஒரு தப்பா போகுது அப்படிங்கிற மாதிரி தோணுச்சு. உங்களுக்கும் தோணுதாங்கிறது பாருங்க. அதாவது இதுக்கு முன்னாடி, அதாவது நம்முடைய விஜய் அவர்கள் அரசுக்குள்ள வர்றதுக்கு முன்னாடி அவருக்கு அண்ணனாக கூடிய விஜயகாந்த் அவர்கள் அரசுக்குள்ள வரும்போது இதே மாதிரி பாத்தீங்கன்னா ஒரு மக்களிடையே ஒரு பெரிய ஒரு எழுச்சி இருந்துச்சு. அதாவது நம்மளுடைய விஜய் அவர்களுக்கு இல்லாட்டாலும் அவருக்கும் பாத்தீங்கன்னா ஒரு கணிசமான ஒரு எழுச்சி, மக்கள் கூட்டங்கள். ஸோ அந்த டைம்ல அவர் வந்து பாத்தீங்கன்னா முதல்ல வந்து பாத்தீங்கன்னா தேர்தலில் யாருடையும் கூட்டணி இல்லாம தனித்து நின்று அவருடைய பலத்தை காமிச்சாரு. அதுல அவர் மட்டும் ஜெயிச்சாரு. அதுக்கப்புறம் அதிமுகவோட சேர்ந்து எதிர்கட்சி தலைவரே வந்தாரு. திமுக கூப்பில உட்கார வச்சிட்டாரு, அதாவது எதிர்கட்சி கூட இல்லாம உட்கார வச்சிட்டாரு. ஓகேவா? அப்படி ஒரு சூழ்நிலை வரும்போது இங்க உள்ள, அதாவது ஜெயலலிதா ஆளுங்கட்சியும் எதிர்கட்சி என்னதான் இருந்தாலும் அவங்களாம் பார்த்தீங்கன்னா திராவிட கட்சிகள்ல ரெண்டு கட்சிகள் தானே மாறி மாறி வர முடியும். மூணாவது ஒரு பெரிய சக்தியா இருக்கும்போது தான் ஜெயலலிதா அவர்கள் பார்த்தீங்கன்னா அவங்கள நம்மளுக்குள்ள வச்சுக்கலாம், வெளியே விட வேண்டாம் அப்படின்னு சொல்லி இழுத்தது. கலைஞர் அவர்களும் பழம் நழுவி பாலில் விழாதான் சொல்ல ஏங்குறாரு, எப்படியாவது நம்ம கூட கூட்டணிக்கு வர வச்சிடணும் அப்படின்ட்டு. அந்த அளவுக்கு வளரும் போதுல அவருடைய அந்த எழுச்சியை எப்படியாவது மட்டுப்படுத்தணும் அப்படின்னா எல்லாரும், இது வந்து ரெண்டு திராவிட கட்சிகளுடைய பங்கும் இருக்கும். அவர் வந்து பாத்தீங்கன்னா தனியா அதுக்கப்புறம் தேர்தலில் மக்கள் கூட்டணி ஒன்று அமைக்க வச்சு அப்பவும் திராவிட கட்சிகளை ஒட்டிட்டு இருந்தவங்க எல்லாம், அதாவது திருமாவளவர்கள், வைகோ, இந்த மேஜரா இந்த ரெண்டு பேரும் போய் சேர்ந்தாங்க. சேர்ந்து அதாவது ஆபரேஷன் சக்சஸ் பேஷண்ட் டெத் அப்படிங்கிற மாதிரி கட்சி தான் முடிச்சு விட்டு வந்துட்டாங்க. ஸோ இப்போ நான் என்ன சொல்ல வரேன்னு கேட்டீங்கன்னா, இன்னைக்கு நான் ஒரு போஸ்ட் பார்க்குறேன். அதாவது திருமாவளவர்கள் ஆல்ரெடி, அதாவது திமுக இருந்து அங்க போய் சேர்ந்துட்டாரு, இப்போ வைக்கவும் போறாரு. ஸோ இப்போ இந்த ரெண்டு பேரும் போயிட்டு, அதாவது முதலமைச்சர் விஜய் கூட போய் சேரும் போது, அவங்க கூட போய் இருக்கும்போது இல்ல, இதுவும் ஏதோ ஒரு திட்டமிட்ட பிளானா இருக்குமோ அப்படிங்கிற என்னோட எனக்கு தோணுது. அதாவது நல்லா பாருங்க, முதலமைச்சர் விஜய் அவர்கள் ஜெயிக்கும் போது, அதாவது அவர் வந்து தேர்தல் பிரச்சார காலகட்டத்தில் அவர் ஜெயிப்பாரா தோப்பாரா அப்படின்னு இருக்கும் போதெல்லாம் இந்த மாதிரி ஆட்கள் போய் அவர் கூட போகல. ஆனா அது வரைக்கும் என்ன மாதிரி விமர்சனங்களை வச்சுட்டு தான் நம்ம பார்த்தோம். ஆனா இப்ப அவர் ஜெயிச்ச உடனே இல்ல, இப்ப அங்கிருந்து ஆட்களை பிரிக்கிறது பாத்தீங்கன்னா ஒரு புத்திசாலித்தனம் தான். அதாவது திமுகவை வலிமை இல்லாம ஆக்குறது, கூட்டணியை உடைக்கிறதுங்கிறது நல்ல விஷயம். ஆனா இப்ப இவங்க கூட வந்து சேரும் போது வைகோ, திருமா இந்த மாதிரி ஆட்கள்லாம் வந்து சேரும் போது இல்ல, எங்க விஜய் அவர்கள் வந்து ஒரு மாதிரி வந்து பாத்தீங்கன்னா பண்ணிடுவாங்களோ. ஏன்னா எனக்கு தெரிஞ்சு விஜய் அவர்கள் இவ்வளவுக்குள்ள அபரிதமான ஒரு வெற்றியை பெறதுக்கு காரணமே பாத்தீங்கன்னா அவருடைய அந்த தன்னச்சியா நின்னதுதான். அவர் வந்து யாருடைய கூட்டணி இல்லாம அவர் வந்து தண்ணியா நிக்கும் போது இல்ல, மக்கள் எல்லாரும் பாத்தீங்கன்னா அவர் மேல ஒட்டுமொத்தமா இவர் தான் ஒரு மாற்றம், இவர் வரட்டும் அப்படின்னு எனக்கு எந்த ஒரு கரையும் இல்லாம இருந்துச்சு முதலமைச்சர் விஜய் அவர் மேல. ஏன்னா எந்த ஒரு கூட்டணியும் யாருமே இதுக்கு முன்னாடி திராவிட கட்சியில இருந்தவங்க யாருமே அவர் கூட சேரல. சோ தனியா விட்டாங்க. அதுவே அவருக்கு ஒரு பெரிய பிளஸா இருந்துச்சு. நான் என்ன சொல்ல வரேன்னா, நீங்க முதலாக 2 வருஷத்துக்கு முன்னாடி கட்சி ஆரம்பிச்சு முதல் தேர்தலில் இவ்வளவுக்குள்ள 108 இடங்களை பிடிச்சிருக்கீங்க தனியா நின்று. அப்படிங்கும்போது நீங்க மக்களுக்கு நல்லது பண்ணா மட்டும் போதும். நல்லது பண்ணிட்டே இருந்தீங்க. இந்த 5 வருஷத்துல அவங்க சொன்ன வாக்குறுதி நிறைவேற்றிட்டே போதும். அடுத்த 5வது வருஷத்துல நீங்க திரும்ப தனியா நின்னாலும் மக்கள் இதோட மிகப்பெரிய ஒரு வெற்றி வாய்ப்பு கொடுப்பாங்க. சோ ஆனா இப்ப வந்து பாத்தீங்கன்னா அந்த திராவிட கட்சிகிட்ட ஒட்டிட்டு இருந்தவங்க எந்த நம்பிக்கையில நீங்க கூட சேர்க்கீங்க அப்படிங்கிறது எங்களுக்கே புரியல. நான் இதுக்கு முன்னாடி கூட நேற்று கூட ஒரு வீடியோல பேசியிருந்தேன். அதாவது பாத்தீங்கன்னா முதலமைச்சர் விஜய்க்கு திருமாவுடைய செயல்பாடுகள் சிலது பிடிக்கல, இவர் வந்து ரொம்ப அழுத்தம் கொடுக்காரு, எல்லா விஷயத்திலும் மூக்கு நுழைக்காரு. அதுவும் இல்லாம இவர் சொல்ற திட்டங்கள் நிறைவேற்றது கூட அவர் வந்து இதை நீங்க மாத்துங்க வைங்கன்னு ஏகப்பட்ட இதெல்லாம் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ அதனால பிடிக்காம விசிகே வெளியே அனுப்பிட்டு பாமக அன்புமணி ராமதாஸ் அவங்களை உள்ள கொண்டு வரலாம் கூட்டணியில அப்படின்னு பாக்குறாங்க. ஸோ அதனால இது நடந்தா தமிழை வச்சுக்கிறதுக்கு நல்லது அப்படின்னு கூட நான் பேசியிருப்பேன். ஸோ நம்ம அப்படி பேசி வீடியோ போட்டு கொஞ்ச நேரத்திலே ஆதவர்ஜனாவுடைய ஒரு வீடியோ ஒன்று பார்க்குறேன். அவர் நேரடியாக திருமாவளவனை சந்திச்சு சால்வணிச்சு மரியாதைலாம் செஞ்சு, அதாவது நீங்க வந்து இப்போ ஜூலை 1ஆம் தேதி தமிழை கட்சிகள் தலைமையில் கூட்டணி கட்சிகளுடைய கூட்டம் நடைபெறதால நீ கண்டிப்பா கலந்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வீடு திருப்பி அழைக்கிறாரு. ஸோ அப்போ இதெல்லாம் பார்க்கும்போது ஒண்ணு நல்லா புரியுது, முதலமைச்சர் விஜய் அவர்களுக்கு திருமாவளவன் அவர்கள் கூட்டணி கட்சியில் வர்றது அவருடைய செயல்பாடுகளை பிடிக்காம ஒரு அதிருப்தியில் இருந்தாலும் ஆதவர்ஜனா விடமாட்டார் போல. ஆதவர்ஜனா வந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பா திருமாவளவன் நம்ம கூட்டணி தான் இருக்குன்னு சொல்லிட்டு திருமாவளவன் உள்ள வர்றதுக்கு அவர் தான் காரணம்.
ஸோ அப்போ ஒன்னே ஒன்று புரியுது, ஆதவர்ஜனாவால தான் திருமாவளவன் அவர்கள் இந்த கூட்டு தமிழை வச்சுக்கிறதுல அதிகமான ஒரு டாமினேட் பண்ணிட்டு இருக்காரு அப்படின்ட்டு. ஸோ இதை வந்து முதலமைச்சர் விஜய் அவர்கள் நல்லா புரிஞ்சு, அவருக்கு புரியாம இருக்காதுன்னு நினைக்கிறேன். ஆனா என்ன மாதிரி திடீர்னாப்புல ஒரு முடிவு எடுக்க கூடாதுங்கிறதுனால கொஞ்சம் நிதானமா செயல்படாது புரியல. ஆனா நம்மளுக்கு இதெல்லாம் பார்க்கும்போதுல இது சரியான ஒரு பாதையில் தான் போதா, இது எங்கேயோ ஒரு இடிக்குதே. முதலமைச்சர் விஜய் அவர்கள் இவ்வளவுக்குள்ள ஜெயிச்சு வந்ததுக்கு அப்புறம் இவங்கெல்லாம் வந்து ஒட்டுறது வந்து பாத்தீங்கன்னா சரியான ஒரு இதா தெரியலையே. ஏன்னா இப்ப நீங்க நினைச்சு பாருங்க, திருமாவளவன் அவர்களுக்கு எந்த ஒரு இதுவுமே கிடையாது மக்களிடையே. பாத்தீங்கன்னா அவரெல்லாம் பாத்தீங்கன்னா அவரால் ஒரு வாக்கு சதவீதம் கூட போகுது அப்படிலாம் எதுவுமே கிடையாது. ஆக்சுவலா தலித் சமுதாய மக்கள் முழுக்க முழுக்க விஜய் நம்ப ஆரம்பிச்சிட்டாங்க. அதாவது ஒட்டுமொத்தமா இளைஞர்கள் முழுக்கவே, அது எந்த சமுதாயமா இருந்தாலும் சரி, அந்த குறிப்பிட்ட சமுதாயம் கிடையாது, நிறைய சமுதாய மக்கள் எல்லாரும் பாத்தீங்கன்னா இந்த ஜாதி சார்ந்து போன அந்த இளைஞர்கள் ஃபுல்லாவே இப்ப அதை நோக்கி போகல, முழுக்க முழுக்க முதலமைச்சர் விஜய் அவர்கள் பக்கம் தான் வராங்க. ஏன்னா இவர் வந்து பாத்தீங்கன்னா எந்த ஒரு சாதி சார்ந்து கிடையாது, எல்லாத்துக்கும் மாணவர் அப்படின்னு நம்புறாங்க. சோ அப்படிங்கிற பட்சத்துல நீங்க வந்துட்டு அவரால் நமக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு வாக்கு சேதம் கிடைக்கும், அவரால் பாத்தீங்கன்னா அப்படிலாம் எதுவுமே தேவையில்லை. நீங்க தனியா நின்று அவ்வளவுக்குள்ள திருமாவளவன் உங்களுக்கு எதிர்த்து அரசியல் பண்ணும் போதே கூத்தாடி ரசிகர் பின்னாடி போக மாட்டான், என்கிட்ட இருக்கிற சிறுத்தை குட்டிகள் அப்படின்னு சொல்லி அவ்வளவுக்குள்ள விமர்சனம் வைக்கும் போது, அதாவது பாஜக பத்திரத்தை போட்டு பிள்ள அப்படின்னு திருமாவளவன் விமர்சனம் பண்ணதுக்கு அப்புறம் தான் விஜய் தனிச்சு நின்று 108 இடங்கள் ஜெயிச்சிருக்காரு. சோ அப்படி இருக்க பட்சத்துல நீங்க வந்துட்டு திரும்ப அவங்க நம்ம கூட சேர்ந்து இருந்தாலும் நம்மளுக்கு வந்து பாத்தீங்கன்னா பலம் அப்படின்னு நினைக்கிறது எந்த விதத்துல கரெக்ட் எனக்கு புரியல. அதே மாதிரி தான் வைகோவுக்கு என்ன ஒரு வாக்கு சதவீதம் இருக்குன்னு எனக்கு புரியல. சோ நான் என்ன நினைக்கிறேன்னா, இதுக்கு முன்னாடி விஜயகாந்த் அவர்கள் பண்ண தப்ப விஜய் அவர்கள் பண்ணிடக்கூடாது. ஏன்னா இவ்வளவுக்குள்ள மக்கள் அன்பு சம்பாதிச்சிருக்காரு. ஏன்னா எல்லா மக்களும் எந்த ஒரு சாதி மத பாகுபாடு இல்லாம விஜய்க்கு ஓட்டு போட்டுருக்காங்க. சோ இப்போ நான் என்ன சொல்றேன் முதலமைச்சர் விஜய் அவர்களுக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதாவது இதுவரைக்கும் எந்த ஒரு முதலமைச்சர்களும் அவங்களுடைய அமைச்சரவை பண்ணாத ஒரு விஷயத்த நம்முடைய முதலமைச்சர் விஜய் அவர்கள் பண்ணாரு. அதாவது பட்டியல் சமுதாய அந்த மக்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா முக்கியத்துவம் கொடுக்குற மாதிரி 7 அமைச்சர் பதவியை அவங்க கொடுத்திருந்தாங்க. அது ஒரு சிறப்பான சம்பவம். நாமளே பாத்தீங்கன்னா மனதார வெகுவா பாட்டிருந்தோம். எல்லாரும் எந்த சமுதாயம் இருந்தாலும் அதை வந்து பாத்தீங்கன்னா தவறாவே பார்க்கல. சரி, ஒரு நல்ல ஒரு இதை, அதாவது எல்லாரும் சொல்லிட்டே இருந்தாங்க, செயல காட்டினாரு பாரு அப்படின்னு சொல்லிட்டு தரமான சம்பவமா நம்ம பார்த்தோம். எப்ப அது வந்து பாத்தீங்கன்னா ஒரு மாதிரி மாற ஆரம்பிச்சுன்னா, பிசிகேவை நீங்க சேர்க்கும் போது பிசிகேல இருந்து ஒருத்தர் பன்னீர்செல்வருக்கு ஒரு அமைச்சர் பதவி கொடுக்கும் போதுதான் எல்லாருக்குமே பாத்தீங்கன்னா அது வந்து பாத்தீங்கன்னா ஒரு மாதிரி தெரிய ஆரம்பிச்சது. இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு மாதிரி போகுது, ஒரு குறிப்பிட்ட சமுதாய மக்களுக்கான ஒரு முக்கியத்துவம் கொண்டு போகுது அப்படிங்கிற மாதிரி ஒரு கண்ணோட்டத்தை அது வந்து கொடுக்க ஆரம்பிச்சிருக்கு. ஏன்னு கேட்டீங்கன்னா, அதாவது நீங்க முதல் தேர்தலில் நிற்கும் போதே பாத்தீங்கன்னா காங்கிரஸ் கூட கூட்டணியில இல்ல, பிசிகே கூட்டணியில இல்ல, இப்படி எல்லாரும் கூட்டணி இல்லாம தனியா நின்னீங்க. காங்கிரஸ் அதாவது நேஷனல் பார்ட்டி, அவங்க வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு நேஷனல் லெவல்ல ஒரு பார்ட்டி உங்களுக்கு சப்போர்ட், உங்களுக்கு அதெல்லாம் ஓகே. அதாவது நம்மளுக்கு காங்கிரஸ் பிடிக்காமலே இருந்தாலும், ஈழத்தமிழ கூட்டது காங்கிரஸ் தான் காரணம் இருந்தாலும், சென்ட்ரல்ல உங்களுக்கு ஒரு பார்ட்டி தேவை, ஆன்டி பிஜேபி நீங்க கையெழுத்துறீங்க அப்படிங்கும் போது நம்ம அதை பெருசாக கணக்கல. ஆனா உள்ள இருக்கிற கட்சிகள், இந்த மாதிரி கட்சிகள் தேர்தலுக்கு முன்னாடி உங்களுக்கு சப்போர்ட்டுக்கு வந்து ஆதரவு கொடுத்துருந்து நீங்க அவங்களுடைய வந்து பாத்தீங்கன்னா ஜெயிச்சிருந்தீங்க அப்படின்னா இப்ப இதெல்லாம் நம்ம சொல்ல போறது கிடையாது. ஆனா இவங்களுடைய தயவு இல்லாமலே ஜெயிச்ச நீங்க இப்போ ஜெயிச்சதுக்கு அப்புறம் இவங்களை வந்து உங்க கூட சேர்க்கறதுங்கிறது உங்களுக்கு தான் ஒரு வகையில வந்து பாத்தீங்கன்னா அது பின்னாடியே போகுமோ அப்படிங்கிற என்னோட எனக்கு தோணுது. ஏன்னா விஜயகாந்த் அவர்களுக்கு என்ன ஆச்சுங்கிறத நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்திருக்கோம். சோ அதே உங்களுக்கு நடந்துடக்கூடாது. ஏன்னா உங்களை மக்கள் நேசிக்கிறது எல்லாருக்குமான ஒரு தலைவரா, எல்லாருக்குமான ஒருத்தரா அவங்க நேசிக்கிறாங்க. அப்படிங்கும் போது நீங்க எல்லாருக்குமானவரா தெரியணும்னா இந்த மாதிரி ஆட்கள் எல்லாம் அவங்க கூட வைக்காம நீங்க பொதுவான நீங்க தனியாவே இருக்கலாம். சோ அதுதான் என்னோட மனசு தோணுது. நீங்க தேர்தலுக்கு முன்னாடி எப்படி இருந்தீங்களோ அதே மாதிரி நீங்க இருந்தாலே போதும். சோ இன்னும் பாத்தீங்கன்னா நீங்க வந்து பாத்தீங்கன்னா வர்றவங்க எல்லாத்தையும் நாங்க சேர்த்துக்கிறோம் சொல்லி உங்க கூட்டணி நீங்க சேர்க்கும் போது அது வந்து பாத்தீங்கன்னா சரியா அப்படிங்கிறது எனக்கு தெரியல. நான் வந்து பொதுவா உங்களை வந்து பாத்துட்டு இருக்கேன், உங்களுடைய அரசியல் சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கோம்னா என்னுடைய கருத்து. இதுல வந்து சரியா தவறாங்கிறத மக்கள் முடிவு பண்ணுவாங்க, பிற்காலத்தில் தெரிய போகுது. சோ நான் வந்து ஒரு சின்ன ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். இப்ப நம்மளுக்கு ஒரு வேலை செய்யறதுக்கு, ஒரு இந்த வேலையை முடிக்கிறதுக்கு உண்டான ஆட்கள் ஒரு 5 பேர் தேவைப்படுதுன்னா அந்த இடத்துல அதற்கு உண்டான ஆட்கள் அந்த 5 பேர் இருந்தாலும் அந்த வேலை சரியா நடக்கும். எக்ஸ்ட்ரா ஒருத்தர் இருக்கலாம். ஆனா அதை விட்டுட்டு 8 பேர் 10 பேர் இருந்தாங்கன்னா அந்த வேலை சரியா நடக்காது. எல்லா இடத்துலயும் நீங்க பாருங்க, அது எக்ஸஸா நீங்க ஒன்றும் சேரும்போது இல்ல, அது வந்து பாத்தீங்கன்னா ஒரு மாதிரி போயிடும். அந்த ஒரு கட்டுப்பாடு, கண்ட்ரோல் எல்லாமே மிஸ் ஆகும். சோ அதே மாதிரி தான் இப்போ வந்து பாத்தீங்கன்னா தமிழை வச்சுக்கலாம் இப்படி ஜெயிச்ச உடனே எல்லாருடைய பார்வையும் மற்ற கட்சிகள் என்ன இருக்குன்னா, இனிமேல் பாத்தீங்கன்னா முதலமைச்சர் விஜய் தான் இருப்பாரு. சோ நம்ம இப்பவே ஒட்டிக்கணும் சொல்லிட்டு அவ்வளவு பேர் மற்ற கட்சியில இருந்து வராங்க. வர்றவங்க எல்லாம் சேர்த்துட்டே இருக்கும்போது அது வந்து பாத்தீங்கன்னா ஒரு கண்ட்ரோல் இல்லாம போகும். சோ இது வந்து முதலமைச்சர் விஜய் புரிஞ்சுக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி அவர் நடந்தா நல்லா இருக்குங்கிறது நம்முடைய ஒரு ஆசை. இது உங்களுக்கு தோணுதா இல்லையா? அதாவது திருமாவளவர்கள், வைகோ இவங்கெல்லாம் போயிட்டு இப்போ விஜயோட சேரும் போது இது வந்து எங்கேயோ ஒண்ணு பார்த்த மாதிரி இருக்கப்பா, இது அது இல்ல அப்படின்னு நமக்கு தோணுது. அவருக்கு நடந்த மாதிரி விஜய் அவங்க வந்து பாத்தீங்கன்னா ஆப்போச்சு விட்டுறக்கூடாது அப்படின்னு யாரையுமே நம்பவே முடியாது. இவ்வளவு நாட்களாக இவங்க எல்லாம் என்ன பாத்தீங்கன்னா ரொம்ப வந்து பாத்தீங்கன்னா விசுவாசத்துக்காக இருந்தாங்க, ஒண்ணும் கிடையாது. இவங்க எல்லாம் வந்து பணம், சுயநல அரசியல் தான், முழுக்க முழுக்க வேற ஒண்ணுமே கிடையாது. சோ இப்போ வந்துட்டு இவங்க அந்த தேர்தலில் சேர்ந்து ஏதாவது ஒன்று பண்ணி
இப்போ முதலமைச்சர் விஜயபுரில் ஏதோ தோக்கடிச்சு திரும்ப அங்கேயே போயிடுவாங்களோ அப்படின்னு தோணுது. ஏன்னா உங்களுக்கு நல்லாவே தெரியும் திமுக வந்து எல்லாரும் பிரிஞ்சு வந்து பார்த்தீங்கன்னா விஜயகாந்தோட சேர்ந்துட்டு அதுக்கப்புறம் விஜயகாந்த் ஒன்று இல்லாமல் திரும்ப பழையபடி அங்கங்கே போயிட்டு திராவிட கட்சியில் ஒட்டிக்கிட்டாங்க. ஸோ அவங்களுடைய செயல்பட காலகாலமாக நம்ம பார்த்தானே வரோம், மாறி மாறி தானே இருந்திருக்காங்க. ஸோ அதனால அவங்கள கூட வச்சிருந்தாலும் எனக்கு தெரிஞ்ச ஒரு பலனும் எனக்கு தெரியல. அவங்க திமுக இருந்தாலும் அதே தான், அவங்க வெளியே வந்தாலும் அதே தான். ஸோ அதனால அவங்கள கூடவே தூக்கிட்டு அலையணும், சமந்துட்டு அலையணும் அப்படிங்கிறது சரியாக தெரியல. இது எங்கே போய் முடியும் அப்படிங்கிறது நமக்கு புரியல. நம்ம வீடியோ பார்த்துட்டு நண்பர்கள் நீங்களே சொல்லுங்க, இவங்கெல்லாம் சேர்றதே உங்களுக்கு எங்கேயோ ஒரு இடிக்குதே, தப்பா போகுது உங்களுக்கு தோணுதா இல்லைங்கிறத நீங்களே கமெண்ட் சொல்லுங்க. சில பேர் வருவீங்க, இல்ல அண்ணன் என்ன முடிவு எடுத்தாலும் சரியா தான் எடுப்பாரு, அவருக்கு தெரியாதா, நீங்க அவருக்கு அட்வைஸ் பண்ணாதீங்க அப்படின்னு சில பேர் கமெண்ட் பண்ணுவீங்க. அப்படி பார்க்கக்கூடாது. இங்க வந்து அரசியல் இருக்குது, நம்ம எல்லாருக்குமே அரசியல் நம்ம பேசுறோம், நம்ம வந்து சப்போர்ட் பண்றோங்கிறதுக்காண்டி மற்றவங்க மாதிரி அண்ணன் எடுக்கிற எல்லா முடிவுக்கும் சரிதான் அப்படின்னு முட்டு கொடுக்குறோம் நம்ம கிடையாது. சில விஷயங்கள் முரணா தெரியுது, இது சரியில்லைன்னா அப்படின்னா நாம அதை சொல்றது தப்பு கிடையாது. ஸோ அதனால இந்த வீடியோ பார்க்கக்கூடிய நண்பர்கள் உங்களுக்கு என்ன தோணுது? திருமாவளவர்கள் வைகோ அவர்கள் தமிழ் வச்சுக்கிறதுல இணைஞ்சிருக்குது, அவங்கள வந்து கூட சேர்த்துக்கிட்டு தமிழ் வச்சுக்கலாம் பயணிக்கு அப்படின்னா அது நல்ல பாதையில போகுமா? நீங்க உண்மையில மனசாட்சி சொல்லுங்க, உங்களுக்கு இது சரியான ஒரு அரசியலா தென்படுதா இல்லையா? அதாவது விஜயவல் பண்றது சரி தப்புங்கிறத ரெண்டாவது பட்சம், உங்க மனசுக்கு இதை பார்க்கும்போது என்ன தோணுதுங்கிறத உங்களுடைய கருத்துல கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க. நம்ம அடுத்தது கட்ட அரசியல் நிகழ்வை பார்த்து நம்மளுடைய வீடியோ வரும், வெயிட் பண்ணுங்க. பாய்.